இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. நலமே நலமா நிகழ்ச்சியில் பிரசவத்துக்கு பிந்தைய வலி நிவாரணத்திற்கான அக்குபஞ்சர் சிகிச்சை முறை குறித்து பேசுகிறார் கும்பகோணம் அஷிபா மருத்துவமனை அக்குபஞ்சர் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா கபூர் அவர்கள். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய நலமே நலமா நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது கும்பகோணம் மற்றும் கூத்தாநல்லூர் ஆகிய 2 பகுதிகளில் அக்குபஞ்சர் மருத்துவ சிகிச்சை மூலமாக பல்வேறு விதமான நோய்களுக்கு மிகச்சிறந்த நிவாரணத்தை வழங்கி வரக்கூடிய அக்குபஞ்சர் தெரபிஸ்ட் மரியாதைக்குரிய டாக்டர் ஃபாத்திமா கபூர் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். கும்பகோணம் மற்றும் கூத்தாநல்லூர் ஆகிய 2 பகுதிகளில் அஷிஃபா மருத்துவமனை என்னும் பெயரில் அக்குபஞ்சர் சிகிச்சையை தொடர்ச்சியாக வழங்கி வருவதன் மூலமாக பல்வேறு விதமான நாள்பட்ட நோய்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வை ஏற்படுத்தி வளமான வாழ்விற்கு வலிமை சேர்த்து வரக்கூடிய டாக்டர் ஃபாத்திமா கபூர் அவர்களை நம் அனைவர் சார்பிலும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் மேடம். வலைக்கம் சலாம் சார். சார் நேம் ஃபாத்திமா. இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம குறிப்பா அக்குபஞ்சர் அப்படிங்கிற இந்த சீன சிகிச்சை மூலமாக பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தப்படும் என்றாலும் மிக குறிப்பாக நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பிரசவித்த தாய்மார்களுக்கு ஏற்படக்கூடிய போஸ்ட்பார்ன் பெயின் எனப்படுகிற பிரசவத்துக்கு பிந்தைய வலிகளை மேலாண்மை செய்வது பற்றி நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். பிரசவத்துக்கு பிந்தைய வலி மேலாண்மை அப்படிங்கிற பெயின் மேனேஜ்மெண்ட் பற்றி பேச இருக்கிறோம். பெரும்பாலும் அலோபதி மருத்துவத்துல இதற்கு ஒன்லி பெயின் ரிலீஃப் இன்ஜெக்ஷன் என்கிற அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க. குறித்த நாட்களோட அதனுடைய சிகிச்சை முடிஞ்சு போயிடும். இதை பத்தி தொடர்ச்சியா அடுத்தடுத்த கட்டத்துல வரக்கூடிய வலிகள், அதற்கான காரணங்கள் பத்தியும் அதற்கான தீர்வுகள் பத்தியும் நாம இந்த நிகழ்ச்சியில பேசலாம். அந்த வகையில முதல்ல நம்ம பிரசவத்துக்கு பிந்தைய வலிகளை பத்தி பேசுறதுக்கு முன்னால பிரசவம் நெருங்குகிற ஒரு 9வது மாதத்திற்கு பிறகு இயல்பாகவே பெண்களுக்கு உடல் சார்ந்த சில வலிகள் இருக்கும். பிரசவத்துக்கு பிந்தைய வலிகள் பேசுறதுக்கு முன்னால இந்த இறுதி நேர பிரசவ வலி, இறுதி நாட்களுடைய வலிகள், இத ஓரளவுக்கு ரிலீஃப் பண்றதுக்கு அக்குபஞ்சர் அல்லது இயல்பாக உங்களுடைய சிகிச்சை மருத்துவத்துல ஏதாவது தீர்வுகள் இருக்கா? இருக்கு சார். இப்ப பிரசவத்துக்கு முன் பாத்தீங்க அப்படின்னா கைனகாலஜிஸ்ட் நமக்கு சில ஃபாலோஅப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. வாக் பண்றது, எக்ஸசைஸ் பண்றது, மைல்டா ஃபுட் கரெக்டா ப்ராப்பரா எடுக்கிறது, இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இப்ப சில நிறைய வலிகள் ஒரு குழந்தை தாங்கும் போது நம்ம உடம்புல ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும். இந்த சமயத்துல நீங்க ப்ராப்பரான ஃபுட் எடுத்துட்டு எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த பிரெக்னன்சி பெயின்ல இருந்து நீங்க கொஞ்சம் ரிலீஃப் பண்ணிக்கலாம். பிளஸ் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய புள்ளிகள் இருக்கு. அது குறிப்பிட்ட புள்ளிகள் நீங்க ப்ரெஷர் பண்ண மூலியமா, தூண்டுறது மூலியமா அதுல வலிகளை குறைக்க முடியும். இதே நீங்க 5 months 6 months பண்ணீங்க அப்படின்னா அந்த அபார்ட் பண்றதுக்கான விஷயம் நடக்கும். ஸோ மோஸ்ட்லி அந்த ப்ரெஷர் பாயிண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆஃப்டர் 7 8 months பாத்தீங்கன்னா சுகப்பிரசவம் ஆகிறதுக்கான ஒரு சிம்பிள் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கால் சுண்டு வரல ஒரு பாயிண்ட் இருக்கு. அதை நீங்க ஸ்டிமுலேட் பண்றது மூலியமா 7 முடிஞ்சு 8 மாசம் ஸ்டார்ட் ஆகுதுல, அந்த 8வது மாசத்துல இருந்து இந்த புள்ளியை தூண்டும் போது 9 மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரசவ வலி அதிகபட்சம் இருக்காது. அந்த எலும்புகள் கரெக்டான முறையில விலகி குழந்தை வெளில வரதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம நாட்டுல பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம நாட்டுல எக்ஸ்பிளைன் பண்ண தான் பண்ணுவாங்க. ஃபாரின் பாத்தீங்கன்னா சைனா, ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் தூண்டி தான் குழந்தை பிரசவ வலியில இருந்து ஈஸியா பண்றதுக்கு டெக்னிக்ஸ் பண்றாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த வலிகளை குறைக்கிறதுக்கு அந்த பிரசவ வலி கடுமையானது தானே. ஒரு பெண்ணுக்கு நிறைய எலும்புகள் நொறுக்கப்படுற அளவுக்கு பெயின் தாங்க முடியாத ஒரு பிரசவ வலி. அந்த வலி இல்லாம பெயின் ரிலீஃப் பண்றதுக்கு எந்த விதமான மெடிசின்ஸும் கிடையாது. வித்தவுட் மெடிசன் ஒன்லி அக்குபஞ்சர் நீடில் மட்டும் பயன்படுத்தி அந்த பாயிண்ட் ஸ்டிமுலேட் பண்றாங்க அந்த ஊசி மூலியமா.
நம்ம ஊர்ல அனஸ்தீசியா பண்ணி எப்படி இந்த வலியை மறக்க வைக்கிறாங்க, அந்த மாதிரி சைனால அதை வந்து யூஸ் பண்ணி வலி இல்லாம பிரசவம் மறக்கிறாங்க. இப்பயும் அந்த நடைமுறை இருந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம நாட்கள்ல அந்த அளவுக்கு அவேர்னஸ் வந்து இல்ல. ஆனா அக்குபஞ்சர் பத்தின விஷயங்கள் கிடைக்குது. நிறைய பேர் வந்து ஆஃப்டர் கோவிட்க்கு வந்து இதை பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த புள்ளிகள் சுண்டு வரல தூண்டுறது மூலியமா பிரசவ வலியிலேருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும். பிளஸ் வந்து நமக்கு வந்து சுகப்பிரசவத்துக்கான நிறைய சான்சஸ் வந்து கிடைக்கும். இந்த பாயிண்ட்ல இருக்கு. சுண்டு வரல அந்த நகக்கண்ணில ஓரத்துல வந்து ஒரு 10 தடவை ப்ரெஷர் பண்ணோம் அப்படின்னா, டெய்லி காலையும் மாலையும் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 டைம் பண்ணும்போது நமக்கு வலி நிவாரணி கிடைக்கும். பிளஸ் வந்து சுகப்பிரசவத்துக்கான ஈஸி மெத்தடே கிடைக்குது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம கால் சுண்டு நம்ம 2 விரல்களால பிரஸ் பண்ணா போதும். ஆமா, ஒரு 10 டைம் பண்ணா போதும். விட இன்னொருத்தங்க அவங்க ஹஸ்பண்டோ அல்லது அவங்களோட கூட துணை இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க வந்து தினசரி அதை கொஞ்சம் நல்ல பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஏன்னா வசதியா இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எனர்ஜிகள் உடம்புல இருக்காது. நிறைவு மாதத்துல அவங்களுடைய வயறு பெருசா வந்து இறங்கி போயிடும். அப்ப அவங்களுடைய சுண்டு விரல அவங்க வந்து ப்ரெஷர் பண்றது அப்படிங்கிறது வந்து சிரமமான விஷயமாக இருக்கும். ஹஸ்பண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு நல்ல தீர்வு இருக்கும். குறைந்தபட்சம் அவங்களுடைய வலிகள்ல இருந்து அவங்களை நிவாரணப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அது இருக்கும். நல்ல அரிய தகவல் சொன்னீங்க. அதை விட முக்கியமான விஷயம், பிரசவத்திற்கான அந்த வலி நிவாரணத்தையே வந்து அக்குபஞ்சர் புள்ளிகள் மூலமாக சீனா போன்ற நாடுகள்ல செய்யறாங்க. நாம அனஸ்தீசியா கொடுக்கறது பதிலா அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு அரிய தகவல், நல்ல செய்தி. இப்ப நம்ம வந்து இந்த பிரசவத்துக்கு பிந்தைய போஸ்ட்மார்ட் பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற சப்ஜெக்டை நம்ம 2 வகையா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து இயல்பான பிரசவம், இன்னொன்னு அறுவை சிகிச்சை. இல்லையா? இப்ப இந்த வந்து இயற்கையாக இயல்பான பிரசவத்துல வந்து ஒரு மிக கடுமையான வலிய அனுபவிச்சு அந்த குழந்தைய வந்து அந்த தாய் கருவறையில இருந்து வெளியேற்றார். அந்த எலும்புகள் இடுப்பெலும்பு முழுமையா விரிஞ்சி சுருங்குற அளவுக்கு, அது ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு, எழுத முடியாத அளவுக்கு, அந்த இன்னொருத்தங்களுக்கு வந்து வார்த்தைகளால புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கான ஒரு வலிய வந்து அந்த காலகட்டத்துல அனுபவிக்கிறாங்க. இப்ப இந்த காலகட்டத்தினுடைய வலி, அவங்க குழந்தை பெற்றதுக்கு பிறகு அந்த குழந்தை வழியா வந்துருச்சுன்னா அப்படியே டக்குன்னு அந்த இடத்துல வலி இருந்த அந்த உச்சத்தினுடைய வலி குறைஞ்சாலும் கூட இந்த எலும்புகள் விரிந்து சுருங்குறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு எலும்புல ஒரு சின்ன மாற்றம், ஒரு சின்ன அசைவுல வித்தியாசம் வந்தாலே நமக்கு வலி அவ்வளவு தூரம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த எலும்புகள் மறுபடியும் தன்னுடைய இயல்பு நிலைமைக்கு வந்து இயல்பாக அந்த பெண் தன்னுடைய வேலையை செய்யறதுக்கு கொஞ்சம் நாட்கள் வரைக்கும் கடுமையான வலிகள் இருக்கும். அப்படி சுகப்பிரசவம்னு சொல்லப்படக்கூடிய இயல்பான பிரசவத்தை சந்திக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு இந்த எலும்புகளில் ஏற்படக்கூடிய இந்த பெயின், போன் பெயின்ஸ், இத நிவாரணமாக பிரசவித்த காலத்துல உடல் வந்து ரொம்ப பலவீனமா இருக்குங்கிறதுனால நம்ம ஹெவியா எதுவும் செய்யவும் முடியாது. சோ அப்படி இருக்கும்போது இதுக்கு என்ன வலி நிவாரணத்தை கொடுக்கும்? ஓகே சார். இப்போ வந்து நீங்க பிரசவத்துக்கு நார்மல் டெலிவரி பாத்தீங்க அப்படின்னா, உண்மையை சொல்ல போனா சி செக்ஷனை விட நார்மல் டெலிவரி இன்னும் பெஸ்ட் நமக்கு. அந்த காலத்துல அவளை பெண்மையா பாத்தீங்கன்னா இயற்கை முறையில சாப்பிட்டு நேச்சுரலா வந்து குழந்தை வந்து பிறந்தாங்க. இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அப்ப ஆபரேஷன்ங்கிறது பெரிய ஒரு சாதனையா இருந்துச்சு. பண்ணவும் மாட்டாங்க, மோஸ்ட் ஆஃப் வந்து பண்ண மாட்டாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஆபரேஷன்ங்கிறது வந்து ரொம்ப சரசரமா போயிடுச்சு. நார்மல் பண்றது அதிசயமா போயிடுச்சு. இப்போ வந்து நீங்க ஆஃப்டர் பிரெக்னன்சி பார்க்க விட பிஃபோர் பிரெக்னன்சி பார்க்கணும். பிரசவத்துக்கு முன்ன நீங்க கரெக்டான ஃபுட் எடுத்துட்டு அந்த படுக்கிற பொசிஷன் நீங்க கரெக்டா பண்ணணும். இப்பெல்லாம் வந்து டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு. அதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய திங்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இப்ப நெட்லயே கிடைக்குது. ஒண்ணும் இல்ல, ஒரு சி டைப்ல வந்து ஒரு பெட் மாதிரி இருக்கும். பிரசவம் ஆகிற பெண்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து என்னோட பர்சனலா அனுபவிச்ச விஷயம் இது. சி மாதிரி ஒரு பெட் வந்து ஆன்லைன்ல வந்து அந்த பில்லோ, ஆமா தலகாணி, அந்த தலகாணி வந்து பாத்தீங்கன்னா பேக் போன் சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த பில்லோ வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அதை நீங்க பயன்படுத்துறது மூலியமா, ஆமா ஆமா அதை பயன்படுத்துற மூலியமா நீங்க வந்து அந்த பேக் போன் வந்து கரெக்டா அந்த அலைன்மெண்ட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அந்த பெயின் இருக்காது. ஏன்னா அதிகமான வெயிட் நம்ம சுமக்கிறதுனால பேக் போன் வந்து ஓவரா டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். பிரசவங்கிறது அவ்வளவு கடுமையான விஷயம், உங்களுக்கு தெரியும். எல்லா நம்மளோட எல்லா ஆர்கான்ஸுமே வந்து மேல வந்து அப்படியே மேல தூக்கிடும். அந்த குழந்தை பெருசாக விரிவடைய அப்ப எலும்புகளுமே வந்து நமக்கு டேமேஜ் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த பில்லோ சப்போர்ட் வந்து ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம இருக்கக்கூடிய ஃபுட்டு கரெக்டா எடுக்கணும். பிரசவத்துக்கு முன் வந்து நம்ம ப்ராப்பரான கால்சியம் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த எலும்புகள் உள்ள வலியை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். சொல்ல போனீங்கன்னா அந்த பால், அந்த கொழுப்புள்ள மீன், விட்டமின் சி, ஆரஞ்சு ஃபுட்டு, ப்ராக்கோலி, அப்புறம் வந்து பாதாம், இந்த மாதிரி தயிர், இது மாதிரி எல்லாமே கால்சியம் ஃபுட்டு. ட்ரை ஃப்ரூட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நட்ஸுங்கெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வருமுன் காப்போம்.
ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் மாதிரி முன்னாடி நம்ம காப்பாத்திட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் சி செக்ஷன்ல நீங்க பெரிய பாதிப்புல இருந்து தப்பிச்சிடலாம். இது சில பெண்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ உள்ள காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பெண்களை வந்து டைரக்டா டாக்டரை மீட் பண்ணி தனியா அதுக்குன்னே வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ்லாம் போய் மீட் பண்றாங்க, அட்டன் பண்றாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. சில பேர் யூடியூப் பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. யூடியூப் பார்த்து எல்லா விஷயம் ஃபாலோ பண்ணக்கூடாது. கரெக்டான ப்ராப்பரா டாக்டரை பார்த்தா நம்ம கைட்னஸ் பண்ணி எடுத்துக்கணும். சோ இந்த நிறைய விஷயங்களை நம்ம அதுல வந்து கன்சிடர் பண்ணணும் இல்லையா? நம்முடைய ரத்த ஆமா அழுத்தம் எப்படி இருக்கு, நம்முடைய உடல் எடை எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்துதான் ஒரு சிகிச்சையை பிரசவ காலத்துல கொடுக்கணும். யூடியூபை பார்த்து கண்டிப்பா பொதுவான தகவலை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்றதுங்கிறது தவறானது. மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தவறான முடிவை கூட நமக்கு தந்துடலாம். அந்த கண்டிப்பா மாதிரி கண்டிப்பா கூகுள்ல மருந்து வார்த்தைகளை சர்ச் பண்ணிட்டு வாங்குறது, இது மாதிரியான வேலைகள் எல்லாம் நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. கண்டிப்பா குறிப்பா பிரெக்னன்சி அப்படிங்கிறது வந்து நம்ம 2 உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பது ஒன்று. இன்னொன்று, பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அது எந்த விதமான பக்க விளைவுகளையும் ஏற்படுத்திடவும் கூடாது. ஸோ அதனால இது மாதிரியான இணைய தொடர்புகளை தவிர்த்துக்கிட்டு நேரடியா மருத்துவர்களையோ அல்லது அது சார்ந்த மருத்துவ பணியாளர்களையோ சந்திச்சு பெறுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். கண்டிப்பா மிக சிறந்த விஷயமா இருக்கும். என்ன கேட்டா வந்து ஒரு பேஷண்ட் வந்து இது மாதிரி யூடியூப்ல ஃபாலோ பண்ணி சம்திங் மிஸ்டேக் ஆகி அவங்களுக்கு ஓவர் ப்ளீடிங் ஆயிடுச்சு. ஸோ யூடியூப்பை ஃபாலோ பண்ணுறது ஒரு தவறான விஷயம். டாக்டர் வந்து ப்ராப்பரான முறையில் ஃபாலோ பண்ணி என்னென்ன சாப்பிட்ற விஷயத்த நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஒரு நாலேஜுக்காக நீங்க யூடியூப் பார்க்கலாம். அதே சில ஃபுட் வந்து அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ 5 months பிஃபோர்லாம் பாத்தீங்கன்னா அந்த பப்பாயா வந்து கட் பண்ணணும், பப்பாளி, அன்னாசி, எள்ளு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவாய்ட் பண்றதுக்கான விஷயம் பண்ணும். ஓகே, வாய்ப்பு அதிகம். இது தெரியாம சில பேர் பண்ணி இப்ப என்னோட ரிலேஷன்லயே சொல்ல போனா 9 months என்னோட சிஸ்டர் தான் அவங்க, நான் ஓப்பனாக சொல்றேன். 9 months வந்து இந்த இது இருக்கும்ல பலாப்பழம் இருக்குல்ல, அது ஒரு பிளேட் ஃபுல்லா சாப்பிட்டாங்க. எனக்கு என்ன ரீசனே தெரியல. அடுத்த ஒரு 2 weeks வந்து குழந்தை பெக்கிற டெலிவரி டைம் யாருக்குமே சொல்லாம குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து டெத் ஆயிடுச்சு. என்ன ரீசன் கேட்கும் ஆஃப்டர் 2 years அப்புறம் இந்த விஷயம் சொல்றாங்க, இந்த மாதிரி சாப்பிட்டேன் நான் யார்கிட்ட சொல்ல பயந்துக்கிட்டு. அப்போ வந்து அம்மாவுக்கு தெரியும், அந்த காலத்து பெண்மணி அவங்க, இது கொடுத்தா குழந்தைக்கு இப்படி ஆகும், 1 or 2 பீஸ் கொடுத்தாலே தப்பான விஷயம், கொடுக்க கூடாது. ஆஃப்டர் 9 months ஒரு பீஸ் தரலாம். ஒரு பிளேட் ஃபுல்லா சாப்பிட்டேன்னு அந்த அவேர்னஸ் இல்லாம சாப்பிட்ட ஒரு விஷயத்தினால 9 மாத ஆண் குழந்தையும் அவங்க இழந்து 12 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பெண் குழந்தை இருக்கு கையில. இப்ப பெண் குழந்தை 8 வயசுல குழந்தை வச்சிருக்காங்க. ஆனா அதோட தாக்கம் வந்து ரொம்ப பெரிய பாதிப்பு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பண்ற அளவுக்கு கொண்டு போனாங்க. நாங்க சொல்லி அதை அபார்ட் பண்ணி அந்த குழந்தைய நாங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா நாங்க நேச்சுரல் பர்த்ல இருந்து கொண்டு வந்து செய்ய சொல்லி அந்த குழந்தை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரசவத்துக்கு முன் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா பிரசவத்துக்கு அப்புறம் உள்ள வழிகளை கண்டிப்பா தவிர்த்துக்கலாம். இப்ப ஃபுட் வைஸ் பார்த்தோம், எக்ஸசைஸ், அதையும் தாண்டி அந்த உடற்பயிற்சி நிச்சயமா இருக்கத்தான் செய்யும். ஒரு பெண் முழுமையா அவங்களுடைய இயல்பான உடல் நிலைமைக்கு திரும்பறதுக்கு குறைந்தது ஒரு 2 மாத காலமாவது இயல்பு பிரசவத்துக்கு தேவைப்படும். அது வரைக்கும் இருக்கக்கூடிய உடல் வலி, குறிப்பா இந்த பிரசவத்தின் போது ஏற்பட்ட இந்த எலும்புகளில் ஏற்படக்கூடிய போன் பெயின், இதுக்கு வந்து ஃபுட் அல்லாம வேற என்ன நிவாரணம் இருக்கு? குறிப்பா அக்குபஞ்சர் என்ன சிகிச்சை? அக்குபஞ்சர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய புள்ளிகள் இருக்கு சார். அவங்களோட பல்ஸ் பார்த்து ஃபர்ஸ்ட் வந்து பரிசோதனை பார்க்கும்போது நம்ம வந்து நாடி பரிசோதனை பண்ணுவோம். பண்ணி அவங்களுக்கு என்ன குறைபாடு இருக்குன்னு பார்த்துட்டு சக்தி ஓட்டம் மூலியமா வந்து அதை தூண்டி குணப்படுத்துறது தான் அக்குபஞ்சரோட வேலைகள். ரத்த ஓட்டத்தை சீர் செய்யும். அப்போ எலும்புல வந்து பிரச்சனை இருக்கு. இப்ப சுகப்பிரசவத்தை சி செக்ஷன் ஆபரேஷனை விட சுகப்பிரசவம் வந்து ரொம்ப பெட்டர். ஏன்னு சொல்றேன் அப்படின்னா அவங்க 2 வாரத்துக்கு நார்மல் ஆயிடுவாங்க. அதிகபட்சம் 2 வாரம் 14 நாட்கள்ல வந்து அவங்க எந்திரிச்சு உட்கார முடியும். இதே சி செக்ஷன் பாத்தீங்கன்னா மோர் தென் ஒரு 3-4 months கிட்ட ஆகும். ஏன்னா அது அந்த அனஸ்தீசியா இன்ஜெக்ஷன் போடுறதுனால அந்த பாதிப்பு ஏற்படுது. இவங்க அந்த சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா சரியான ஃபுட் கொடுத்து அந்த லேகியம் கொடுப்பாங்க. பட் வந்து அந்த 2 வாரத்துல ஏஞ்சி உட்காந்து அந்த குழந்தைக்கு பால் தளவுக்கு அவங்க ரெக்கவரி ஆயிடுவாங்க. அதையும் தாண்டி பெயின் இருக்கு அப்படின்னா அவங்க சில எக்ஸசைஸ் எல்லாம் வந்து மைல்டா ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் வாக் பண்றது, கொஞ்சம் இந்த பில்லை வந்து பேக் சைட்ல சப்போர்ட் பண்ணி குழந்தைக்கு பால் தருது. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் பண்ற மிஸ்டேக் என்னன்னா தாய்மார் வந்து பால் தரும்போது இந்த பேக் அப்படி குனிஞ்சு சப்போர்ட் பண்ணுவாங்க, இறங்கி பால் கொடுப்பாங்க. அது தவறான விஷயம். தலகாணி ஒரு 3 தலகாணி மேல வச்சுட்டு அந்த செஸ்ட் கிட்ட குழந்தைய வச்சு பால் கொடுக்கும்போது அந்த பேக் சப்போர்ட் வந்து கரெக்டா இருக்கும். அந்த போன் அலைன்மெண்ட் மாறாது, பெயின் ஜாஸ்தி இருக்காது. இது மோஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து பண்றாங்க, உமன் பண்றாங்க. ஆமா, அதுக்கு தான் அந்த சி செக்ஷன் வளர்ச்சிதான் அந்த பால் ஊட்டுறாங்க. நீண்ட நேரம் சில குழந்தைங்க 1 மணி நேரம் கூட அப்படியே அதே பொசிஷன்லயே உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப ஏற்கனவே உடம்பு வலியோட இன்னும் கூடுதலான பேக் பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள், கழுத்து அதிகமா இருக்குது. ஆமா,
அப்ப பெண்கள் என்ன பண்ணணும்னா பேக் சைட்ல ஒரு பில்லோ தலகாணி சப்போர்ட் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்லயுமே வந்து அந்த சி செக்ஷன் அந்த சி பில்லோ ஆமா அந்த பில்லோ என்ன பண்ணும் வளைவா போட்டீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துரும், டெஸ்ட் கிட்ட வந்துரும். அப்ப அந்த குழந்தைய வச்சு கரெக்டா அந்த நேரா உட்காந்து பால் கொடுக்கும்போது எலும்பு வலிக்கான அந்த இடுப்பு வலிக்கான வலிகள் அதிகமா இருக்காது நார்மலா வந்து குழந்தை பெக்கிறவங்களுக்கு. இதே ஆஃப்டர் ஆப்ரேஷன் பண்ணவங்க பாத்தீங்க அப்படின்னா பெயின் 4 மந்த் வரைக்கும் இருக்கும். அது இதையும் தவிர்த்துக்கணும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பில்லோ யூஸ் பண்ண தலகாணி யூஸ் பண்ணும்போது அந்த பெயினை தப்பிச்சுக்கலாம். சில அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் பண்ணும்போது ஹெவியா இருக்கு, வலி தாங்க முடியல, எனக்கு நார்மல் பண்ணாலுமே எனக்கு வலி கடுமையா இருக்குன்னு சொல்லும் போது சில ரத்த ஓட்டங்கள் அந்த இடத்துல போகாம ஸ்டக் ஆகி நிற்கும், இல்ல நரம்புல ஏதாவது வீக்னஸ் இருக்கும். அப்ப அந்த புள்ளிகள் தூண்டுறது மூலியமா வந்து ரத்த ஓட்டங்கள் சீல் செஞ்சு அந்த எலும்புக்கு தேவையான அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து கரெக்டா கொடுக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃபுட்டு மூலியமா நம்ம சாப்பாட்டு மூலியமாவும் எடுத்துக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த விட்டமின்ஸ் சி, விட்டமின் ஏ ஆஃப்டர் பிரெக்னன்சி வந்து அவங்க இருக்கக்கூடிய ஃபுட்லாம் பாத்தீங்கன்னா வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, அயன் ஃபுட் எடுத்துக்கணும். அப்புறம் வந்து இந்த ஃபைபர் ரீதியான ஃபுட் இருக்குல்ல அந்த ஃபுட்டு, அப்புறம் வந்து பால் பொருட்கள், புரோட்டீன், கால்சியம் இதெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா முதல்ல பிரெக்னன்சியாவும் முன்னாடியும் எடுக்கணும், பிஃபோர் பிரெக்னன்சியும் எடுக்கணும், ஆஃப்டர் டெலிவரியும் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டே இருக்கும். எலும்புக்கு தேவையான கால்சியம் கரெக்டா இருக்கும். கால்சியமே அங்க இல்ல, சாப்பாட்டுல எதுவுமே நாங்க எடுத்துக்கல, ஜஸ்ட் நாங்க டேப்லெட் மட்டும் தான் போட்டோம், குழந்தை பிறந்துச்சு அடுத்து நாங்க வந்து அப்படியே டேப்லெட் போட்டே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த எலும்புக்கான சத்து கிடைக்காது. ஸோ எலும்புக்கு தேவையான கால்சியமோ ஸ்ட்ரென்த்தனும் கிடைக்காத பட்சம் என்ன ஆகும்னா ஒரு குழந்தைங்க அந்த எலும்போட வீக்னஸ் அதிகமாயிட்டே இருக்கும். ஒரு 40 ஏஜுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த கால்சியம் பற்றாக்குறை இருக்கும். ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பெண்களுக்கு அது முன்னாடி ஃபுட்ல கொடுக்கணும். அந்த காலத்துல ஃபுல்லா ப்ராப்பராவே கொடுப்பாங்க. அந்த உளுந்தங்களி, கேப்பங்களி இதெல்லாம் வந்து கரெக்டா கொடுத்து அந்த பிள்ளைங்களை வளர்த்துருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நியூ ஜென்ரேஷனால எல்லாமே ஜங்க் ஃபுட்டு, ப்ரெசர்வேட்டிவ் ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க, கெஞ்ச வேண்டியதா இருக்கு பசங்களுக்கு. அப்படி உள்ள இப்போ நியூ ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா சுத்தமா அந்த எலும்புல ஸ்ட்ரென்த்தே இருக்காது. சோ பிரெக்னன்சி வந்து இப்ப நார்மல் டெலிவரி ஆனாலுமே பெயின் கம்மின்னு சொல்றோம். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு பெயின் ஜாஸ்தி தான் இருக்குங்கிறாங்க. ஏன்ட்ட வரக்கூடிய பேஷண்ட்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு நார்மல் தான் இருக்கு, 2-3 நாள் ஆனாலும் எனக்கு ஹெவியா தாங்க முடியல, இதை விட தாண்டின வழிகளை பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பண்ணவங்களுக்கு அனஸ்தீசியா போட்டு எனக்கு வந்து வெளியில டிராவல் பண்ணவே கஷ்டமா இருக்கு மேடம், எனக்கு வெளியில ஏன்டா போறோம்னு தோணுது, அந்த மாதிரி எல்லாம் சொல்யூஷன் தெரியாம மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நீங்க வந்து அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான இஷ்யூ. ஏன்னா இப்ப பிரசவத்துல கூட இயல்பான பிரசவத்துல கூட ஒரு 2 மாசத்துக்குள்ளால 1 மாசத்துல முழுமையா அவங்க உடல்நலம் பெற்று தீவிரமா அவங்களுடைய வேலைகளை செஞ்சிடலாம். ஆனா பிரசவம் அறுவை சிகிச்சை அப்படின்னா 3 மாசத்துக்கு அவங்களால இயல்பான வேலைகளை செய்ய முடியாது. 6 மாசம் வரைக்கும் அவங்களுடைய உடல்ல ஹெவியான ஒர்க் எதுவும் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அதனுடைய இயல்பான வாழ்க்கை சூழல் இருக்காது. ஏன்னா ஸ்டிச் பண்ண பெயின், ஸ்டிச்சுக்குள்ளால இருக்கக்கூடிய உள்பகுதியில போடப்பட்டிருக்கிற ஸ்டிச்சுடைய பெயின்னு நிறைய வழிகளை ஒரு சேர அனுபவிக்கக்கூடியவர்களா வந்து இந்த அறுவை சிகிச்சை செய்த தாய்மார்கள் இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த அனஸ்தீசியா இன்ஜெக்ஷன், இப்ப வந்து ஆர்த்தோ அப்படிங்கிற அந்த ஆங்கில மருத்துவர்களை கேட்டீங்கன்னா அப்படி முதுகுத்தண்டுல போடக்கூடிய இந்த இன்ஜெக்ஷனால ஒரு பேக் பெயின் பிரச்சனை பின்னால வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இயல்பா எல்லா பெண்களும் அந்த வலியை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப இந்த பெரிய பெயின் ரிலீஃபுக்கான வழிகளை உருவாக்கக்கூடிய இந்த அக்குபஞ்சர் மருத்துவ முறை, இது மாதிரி முதுகுத்தண்டுல போடக்கூடிய தண்டுவடத்துல போடக்கூடிய இந்த மறுப்பதற்கான இன்ஜெக்ஷன், இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு, சில பேருக்கு 5 வருஷம் ஆனாலும் அந்த இன்ஜெக்ஷன் பெயின் இருக்குன்னு சொல்றாங்க. அது மாதிரியான வழிகளை தொடர்ந்து அனுபவிக்கக்கூடியவங்க, இப்படி ஒரு நிவாரணம் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாதவங்களா இருப்பாங்க. இப்படி அக்குபஞ்சர் மூலமா இந்த மாதிரி ஒரு பெயின் ரிலீஃப் இருக்கு அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு இந்த வலியை எப்படி மேனேஜ் பண்றீங்க, அவங்களுடைய சிகிச்சை முறை என்ன, எவ்வளவு நாளுக்கு இந்த சிகிச்சை எடுத்துக்கிறதா அவங்களால முழுமையா அந்த வலியில இருந்து குணப்படைய முடியும்? ஓகே சார். பிரசவத்துக்கு பெண் பாத்தீங்கன்னா அந்த அறுவை சிகிச்சை பண்ணும்போது அந்த எலும்புகள்ல வந்து இந்த இன்ஜெக்ஷன் பண்ணும்போது பெரிய பாதிப்பு ஏற்படும். வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சி செக்ஷனே பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன கடுமையான ஒரு பொசிஷன் வந்தாலுமே சரி, ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் சரி, அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நார்மல் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ அது பெரிய ஒரு நல்ல விஷயம் வெளிநாட்டுல பண்றது. நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன சிரமப்பட்டாலோ, தலை திரும்பினாலோ, இல்ல வந்து கொடி சுத்தினாலோ, ஒரு எமர்ஜென்சி உடனே பண்ணிடுறாங்க, ஒரு காரணம் கொடுத்துடுறாங்க. அந்த குழந்தை சம்திங் ஏதோ ஆயிடுச்சு, இப்ப சுத்தி உள்ளவங்க என்ன பண்றாங்க, எனக்கு எப்படியாவது குழந்தை கிடைச்சா போதும், அந்த பெண்மணி கரெக்டா திரும்ப வந்தா போதுங்கிற மாதிரி ஓகே சொல்லிடுறாங்க. அதுல பின் விளைவுக்கு என்னங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அது அனுபவிக்கிறாங்க பாருங்க அந்த ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம், அப்பதான் வழிகள் என்னங்கிறது தெரியுது.
சோ இதை தவிர்த்துக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க உடம்புல ஏகப்பட்ட ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும். சோ சொன்ன மாதிரி முதல்லயே அவங்க சாப்பாட்டுல கரெக்டா கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த கால்சியம் பற்றாக்குறதுனால அந்த எலும்போட ஸ்ட்ரென்த் வந்து குறையாது. எலும்போட வீக்னஸ் இல்ல கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா பெயின் வந்து மேக்ஸிமம் ஒரு 50% அளவுக்கு பெயின் இருக்காது. இதே எலும்பு ரொம்ப வீக்கா இருக்கு அப்படிங்கிற பாத்தீங்கன்னா இந்த 5 வருஷம் இல்ல 10, 15 வருஷம், 20 வருஷம் கூட நான் பேஷண்ட் பாத்திருக்கேன். என்னால அந்த பெயினை வந்து தாங்கவே முடியல மேடம், எங்க போனாலும் அந்த பெயின் வருது, சும்மா ஹாஃப் அன் அவர் உட்காந்து குழந்தைக்கு படிக்க வச்சாலும் அந்த பெயின் வருது, ஏன்டா குழந்தை பெத்தோம், ஏன்னா அந்த ஆபரேஷன் பண்ணோங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ இதுலேயும் தவிர்க்கணும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிரசவம் ஆனதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 மாசத்துக்கு கவனமா இருக்கணும். கீழே குனிஞ்சு ஒரு பொருள் எடுக்கக்கூடாது. எடுக்கும் போது அந்த எலும்பு ஸ்ட்ரெயின் ஆகும் போது பெயின் ஜாஸ்தி ஆகும். உட்கார பொசிஷன் வந்து கரெக்டான முறையில் உட்காந்து குழந்தைக்கு பால் கொடுக்கறது. அப்புறம் வந்து இந்த நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தசைநாறு அந்த வயிற்று சுத்தி உள்ள எல்லா இதுமே வந்து அடிப்படுது, மசில்ஸ் எல்லாம் அடிப்படுது. சோ அதனால வந்து நமக்கு வந்து பெயின் ஹெவியா இருக்கும்ல. இது மூலியமா பாத்தீங்கன்னா நீங்க வந்து அக்குபஞ்சர்ல வந்து ஒரு 2 or 3 மந்த்துக்கு அப்புறம் நீங்க ப்ராப்பரா ஒரு நல்ல டாக்டர் அவங்க பாயிண்ட் பண்றது மூலியமா வந்து நிறைய பெயின் வந்து நீங்க ரிலீஃப் பண்ணிக்கலாம். ரத்த ஓட்டங்கள் சரி செஞ்சு அந்த எலும்பு அந்த 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அனுப்பக்கூடிய பெயினை நீங்க 3-4 மாசத்துலயே நல்ல டாக்டரை பார்த்து மீட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பெயின்ல இருந்து ரிலீஃப் பண்ண முடியும் உங்களாட்டி. அதை எக்ஸசைஸ் பண்றது மூலியமாவும் உடற்பயிற்சி கொஞ்சம் மைல்டா. இப்ப என்னன்னா அறுவை சிகிச்சை செஞ்சவங்க வந்து ஒரு 3 மாசத்துக்கு இது மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் செய்யாதீங்கன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. ஆமா, அது முற்றிலுமா 3 மாசத்துல நாம இந்த மாதிரி எந்த குறைஞ்சது 4 மாசம் சார், குறைஞ்சது 4 மாதம் எந்த பயிற்சியும் பண்ணாம செய்யாம இருக்கிறோம். 4 செய்யாம மாசத்துல அந்த எலும்புகள் தசைகள் தசைநார்கள் இது எல்லாமே அதனுடைய இயல்பான பொசிஷன்ல வந்து செட் ஆயிடும். அதுக்கு பிறகு திரும்ப நம்ம எக்ஸசைஸ் பண்றோம், உடம்பு ஃபிட் ஆக்குறோம் அப்படிங்கிற போது அதனாலேயே இன்னும் கூடுதல் வலிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப நம்ம வந்து தொடர்ச்சியா ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பெயின் இருக்காது. பிரசவத்தின் காரணமாக அறுவை சிகிச்சை செஞ்சதுனால ஒரு 3 மாசத்துக்கு சாதாரணமா குனிஞ்சு நிமிராதீங்க, ஒரு பொருள் தூக்காதீங்க, பாடியை ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கிற போது அதனுடைய இயல்பு நிலையிலேயே அந்த உடல் தசைகள் வந்து செட் ஆகிற போது திரும்ப எக்ஸசைஸ் மூலமா அதை நிவர்த்தி செய்யறது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் வலிக்குரிய விஷயமா இருக்கும். அதுக்கு வந்து என்ன தீர்வு ஏற்படுத்தலாம்? இப்ப சாதாரணமா எக்ஸசைஸ் பண்றதுக்கும் பிரசவத்துக்கு பின் எக்ஸசைஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு சார். நிறைய வந்து எக்ஸசைஸ் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அது வந்து மைல்டான எக்ஸசைஸ் வந்து கைனகாலஜிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, மருத்துவர் வந்து சொல்லி கொடுப்பாங்க இப்படிதான் பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்டிச்சிங் பண்ணதுனால 4 மாசம் வரைக்கும் அதோட பெயின் இருக்கும், அந்த ஸ்டிச்சிங்கோட இது இருக்கும், ஒன்னும் செட் ஆயிருக்காது. கரெக்டா 4 மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் சால்வ் ஆகும். அப்ப நீங்க வந்து ஹெவியா வந்து இந்த கோர் மசில்ஸ் பண்றது, கீழே உட்காந்து பண்றது, வார்ம் அப் ஹெவியா பண்றது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான அந்த பொசிஷன் கரெக்டா வந்துடும், பாடியும் செட் ஆயிடும், பிளஸ் அந்த பேக் போன் பெயினும் இருக்காது. ஸோ ஒரு மருத்துவரை நீங்க அணுகி கரெக்டான முறையில் எடுத்தா மட்டும் தான் இந்த எக்ஸசைஸ்ங்கிற விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும். 4 மந்த் வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாது. அதுக்கிடையில பெயின் தாங்க முடியல, 2 மாசமே எனக்கு வலி ஜாஸ்தியா இருக்கு, சுத்தமா உட்காந்து குழந்தைக்கு நல்லா பாலை கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க ஒரு நல்ல ஒரு அக்குபஞ்சர் மருத்துவரை வந்து அணுகி அவங்க குறுக்கோடைய தெரப்பி, அதாவது நீடில் வந்து போடுறாங்கல்ல, அதுவோ இல்ல ப்ரெஷர் பாயிண்டோ பண்றது மூலியமா வலி நிவாரி கண்டிப்பா கிடைக்கும். இது நீங்க 2 மந்த்லயே பண்ணலாம், 4 மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. பிளஸ் நீங்க உணவு மூலியமா கண்டிப்பா தூண்டப்படுது அப்படிங்க. ஆமா, உட்கார வச்சு இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் பண்ணுவாங்க, இல்ல படுக்க வச்சு அதுக்கான பொசிஷன் டெக்னிக் அவங்களுக்கு தெரியும், வச்சு அவங்க தூண்டுறது மூலியமா வந்து உங்களுக்கு வலி நிவாரணை கண்டிப்பா கிடைக்கும். பெரிய பாதிப்புல நீங்க தப்பிச்சிடலாம். அது கூட சேர்த்து நீங்க என்ன பண்ணணும், தாய்மார்கள் இதெல்லாம் செய்யலாமான்னு ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பா செய்யலாம். அதான் அந்த பாலூட்டுற தாய்மாருக்கு இதனால எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கறதையும் நாம தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. கண்டிப்பா. பொதுவா இது மாதிரியான சிகிச்சைகள் வந்து பிரசவித்து இருக்கக்கூடிய பெண்களை வந்து வீட்டை விட்டு கூட்டிட்டு வந்து ஒரு சென்டருக்கு வர்றது, தொடர்ச்சியா வர்றது அப்படிங்கிறது கூட உண்மையிலேயே ஒரு சிரமமான விஷயமா இருக்கலாம். நீடில் போடுறதா இருந்தா கூட குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷம், 1/2 hour, 3/4 மணி நேரம் தேவைப்படும். இது மாதிரியான சிரமங்களுக்காக கூட சில பேர் அவாய்ட் பண்ணிப்பாங்க. உண்மையிலேயே இந்த சின்ன சிரமங்களை மெயின்டைன் பண்றதுனால ஒரு பெரிய வலி நிவாரணம் காலம் முழுக்க கிடைக்கும் அப்படின்னா நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். பாலூட்டும் தாய்மார்களும் அதை முழுமையா பயன்படுத்திக்கலாம். இது எவ்வளவு காலகட்டம்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை வர சொல்லுவாங்க. நீங்க ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கீங்க, ஒரு 4 மந்த் ஆயிடுச்சு அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வர சொல்லுவாங்க, ஹெவி பெயின் இருந்துச்சுன்னா. இதே கொஞ்சம் பெயின் பரவாயில்ல தாங்குற அளவுக்கு இருக்கு அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை இல்ல 2 வாரத்துக்கு ஒரு தடவை வரும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு டாக்டர் நம்ம மருத்துவர் அணுகி போய் பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும், நம்ம பார்க்கணும், கடந்து போய் எவ்வளவு தூரமா செய்யறோம்.
நம்ம போதான் செய்யறோம். அப்ப நம்ம பிற்காலத்துல நம்ம பெயின் அனுபவிக்கிறதுக்கு பதிலா முன்கூட்டி நீங்க காப்பாத்திட்டீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. உண்மையிலேயே அக்குபஞ்சர் மருத்துவத்துல நிறைய விஷயம் இருக்கு சார். பக்க விளைவுகள் கிடையாது, சைடு எஃபெக்ட் கிடையாது. ஒரு 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 பாயிண்ட் தூண்டுறது மூலியமா ஒரு நோய் மட்டும் குணப்படுத்தாது, அது 10 விதமான நோய் குணப்படுத்துற அளவுக்கு அக்குபஞ்சர் மருத்துவத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. பேச போனா நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கலாம். இறுதியா ஒரு விஷயத்த நம்ம நிறைவு செஞ்சிடலாம். இப்ப வந்து முதல் பிரசவம் அறுவை சிகிச்சை அல்லது இயல்பு பிரசவங்கிறத பொறுத்து அடுத்தது 2வது பிரசவம் இருக்கு. இப்ப இன்னைக்கு வந்து இப்ப ஒரு காலத்துல வந்து அடுத்தடுத்து ஓராண்டுக்குள்ளால அடுத்த பிள்ளை அப்படிங்கிறது மாதிரியான வாழ்க்கை முறை இருந்தது. இப்ப இயல்பாகவே ஒரு பிள்ளைக்கான growth வளர்ச்சி அடையணும், அந்த பிள்ளைய நம்ம பல அளவுக்கு பாதுகாக்கிற அளவுக்கு கொண்டு வரணும். 2 பிள்ளைங்களை கையில வச்சு பார்க்க முடியாத சூழல், ஒத்தாசைக்கு வீட்டுல ஆட்கள் இல்ல, கூட்டு குடும்ப அமைப்பு இல்ல, இப்படி பல காரணங்களால குறைந்தபட்சம் ஒரு 3-4 வருஷமாவது 2வது குழந்தைக்கான இடைவெளி இருக்கு. இப்ப 2வது குழந்தை பிரசவிக்கிற போது நமக்கு ஓரளவுக்கு அந்த முதல் பிரசவத்தினுடைய அனுபவம் கை கொடுக்கும். அந்த வகையில இப்ப நீங்க முதல்ல சொன்னீங்க வந்து பிரசவத்துக்கு பிந்தைய சவால்களை சரி செய்யணும் அப்படின்னா பிரசவத்துக்கு முன்னால அதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா. 2வது பிரசவம் அப்படிங்கிறது உண்மையிலேயே அறுவை சிகிச்சை செய்தவங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய சவால். ஏற்கனவே செஞ்ச அறுவை சிகிச்சையினுடைய பகுதியில எந்த பாதிப்பும் இல்லாம இன்னொரு அறுவை சிகிச்சை செய்யணும். இன்னும் சில பேரு அதோட சேர்ந்து கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. சோ இப்படி மல்டி பெயின் அப்படிங்கிற ஒரு சூழலை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலைக்கும் உடல்நிலைக்கும் கர்ப்பகாலத்துல அவங்க என்னென்ன மாதிரியா, குறிப்பா கால்சியம் உள்ளிட்ட சத்து தேவைகளுக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் முறை எடுத்துக்கலாம், 2வது குழந்தைக்கான அந்த ஆயத்தத்தை எப்படி முதல்ல செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி நம்ம நிறைய செஞ்சிடலாம். ஓகே சார். இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கால்சியம் சார்ந்த ஃபுட்டு வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். பால் சார்ந்த பொருள், மீன் சார்ந்த பொருள், விட்டமின் சி, நட்ஸ், இந்த மாதிரி வகைகள் எடுக்கும்போது நமக்கு புரோட்டீன், உளுந்து சொல்லுவாங்க, கருப்பு உளுந்து, அதெல்லாம் வந்து நீங்க வந்து பவுடர் பண்ணி டெய்லி உட்கொள்ளும் மூலியமா உங்களுக்கு வந்து அந்த எலும்பு பாதிப்புல இருந்து நீ தவிர்த்துக்கலாம். அது இல்லாம மல்டி விட்டமின்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து கால்சியம் சார்ந்த டேப்லெட்ஸ் இருக்கு. அதை நீங்க நேச்சுரல் முறையில் எடுக்கும்போது அந்த பெயின்ல இருந்து நீ தப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு உடம்பு சார்ந்த அந்த எலும்பு சார்ந்த விஷயங்கள்ல இருந்து நமக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கும். ஃபர்ஸ்ட் பிரசவம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த சொல்ற மாதிரி அனுபவம் இருக்காது. 2வது பிரசவத்துக்கு அந்த அனுபவம் நீங்க முன்னாடி ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ நீங்க நார்மல் டெலிவரி குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த காலத்துல சுகப்பிரசவம் பாத்தீங்கன்னா 8, 7, 9 போனாங்க, பாத்துக்கிறதுக்கு ஆள் இருந்தாங்க, ப்ராப்பரான ஃபுட் நமக்கு இருந்துச்சு. இப்ப உணவே மருந்துங்கிறது இப்ப உணவு மருந்தா இருக்கா? கண்டிப்பா கேள்விக்குறிதான். எல்லாமே நமக்கு வந்து ஹைபிரிட்ல மாத்திட்டாங்க. உணவு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நேச்சுரல் நமக்கு கிடைக்கிறது கிடையாது. ஒரு அரிசி சார்ந்த பொருள் கூட பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அந்த கஞ்சி பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கும், வாசமா இருக்கும், இனிப்பா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கு, ஒயிட்டா இருக்கா, பியூர் ஒயிட்ல பால் மாதிரி இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்ப சாப்பிடுற அந்த சாப்பாடு சாப்பிட்டு ஒரு குழந்தைய பெக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன விதமா எனர்ஜி இருக்கும்? ஒரு தாய்க்கு ஒரு கல்லீரல் பிரச்சனை இருக்கு, கல்லீரல்ல வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா அதோட எனர்ஜி அந்த தாய்கிட்ட இருந்தா எல்லா எனர்ஜியை வாங்கி அந்த குழந்தை உருவாகுது. அப்ப தாயே வந்து எனர்ஜியா இல்ல, ஸ்ட்ரென்த்தனா அந்த கல்லீரல் அந்த குழந்தைக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்படுது. நிறைய குழந்தைக்கு இப்ப மஞ்சள் நீங்க பாத்துருப்பீங்க, எல்லா குழந்தைக்குமே அந்த குழந்தை பிறந்த உடனே இன்குபேட்டர்ல வச்சிருவாங்க. ரீசன் பாத்தீங்கன்னா நிறைய மெடிசன் எடுக்கிறதுனாலயும் அந்த கல்லீரல் பாதிப்புனாலையும். இப்ப நம்ம ஃபுட்டு கரெக்டா எடுத்துட்டோம், ஃபர்ஸ்ட் இப்ப நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா சீக்கிரம் அடுத்த குழந்தைக்கு வந்து 1 or 2 yearsல குழந்தை பெற்றுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதே நீங்க சர்ஜரி பண்ணீங்க அப்படின்னா மினிமம் வந்து 3.5 years கிட்ட ஆகணும், இல்ல 3 வருஷம் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு 6 மாசம் 8 மாசத்துலயே வந்து கன்சீவ் ஆயிடுறாங்க. இதோட பாதிப்பு பாத்தீங்கன்னா பயங்கர ரொம்ப பெரிய பாதிப்பா இருக்கும். எலும்பு ரீதியா வந்து அவங்களால சமாளிக்கவே முடியாது. சோ நீங்க முன்கூட்டியே நீங்க சாப்பாடு கரெக்டான ஃபுட்ல எடுத்துட்டீங்க, எக்ஸசைஸ் மைல்டா பண்றது, அது மாதிரி இந்த பில்லோ வச்சு படுக்கிறது, பேக் சப்போர்ட் பண்றது, ஃபென்ஸ் சப்போர்ட் பண்றது, இதெல்லாம் நீங்க பயன்படுத்துற மூலியமா நிறைய விஷயம் இது பண்ணிக்கலாம், காப்பாத்திக்கலாம். முக்கியமா குறிப்பா பாத்தீங்கன்னா கீழே குனிஞ்சு ஒரு பொருள் எடுக்கக்கூடாது. அந்த காலத்து பெண்மெல்லாம் குனிஞ்சு கூட சொல்லுவாங்க நார்மல் டெலிவரி அவங்க இப்பெல்லாம் பெட்ரெஸ்ட்ல வச்சு குழந்தை பெக்குறாங்க. ஈஸியா பெட்ரெஸ் ஆனாலும் சில பேர் கடவுள் புண்ணியத்துல ஆயிடுது, நார்மல் பண்றாங்க, சி செக்ஷன் ஆயிடுது. இதை நீங்க தவிர்த்துட்டீங்கனாலே பல விஷயத்தை தப்பிச்சுக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா 2வது குழந்தைக்கு வந்து நீங்க வந்து இந்த ஃபுட் எல்லாம் ப்ராப்பரான முறையில் எடுத்தா மட்டும் தான் அடுத்த குழந்தை, இப்ப 3 குழந்தை வரைக்கும் செக்ஷன் பண்றாங்க சார், பிரசவம் வந்து ஆபரேஷன் பண்றாங்க. இது மூலியம் பாத்தீங்கன்னா எலும்பு ரொம்ப வீக் ஆகி அந்த இன்ஜெக்ஷன் பண்ண ஒருத்தர் அனஸ்தீசியா போட்டாலே அதோட பெயின் பாத்தீங்கன்னா ஒரு 3 or 4 years கண்டினியூவா இருக்கு. அடுத்து போகும்போது ரொம்ப வீக்னஸ் ஆயிடுவாங்க. அவங்க ப்ராப்பரா நீங்க சப்ளிமெண்ட்ஸோ இல்ல நீங்க ஃபுட்டோ கரெக்டா எடுத்தா மட்டும் தான் நீங்க வந்து அதுல இருந்து பெரிய பாதிப்புல இருந்து நீங்க தவிர்த்துக்கலாம். ரொம்ப சிறப்பு. உண்மையிலேயே நிறைய தாய்மார்களுக்கு ரொம்ப உதவிகரமான தகவல்களை வந்து பகிர்ந்திருக்கீங்க.
அதை விட முக்கியமா இன்னொரு விஷயம் சார், யோகால நிறைய விஷயம் இருக்கு சார். யோகா பண்றது மூலியமா அந்த மைல்டான அந்த பெயின்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். அக்குபஞ்சர் புள்ளி தூண்டுறது மூலியமாவும் யோகா மூலியமாவும் இந்த ஹார்ட் பேக் கோல்ட் பேக் சொல்லுவாங்க, அந்த சுடுதண்ணி ஒத்துற மூலியமாவும் பிரசவம் ஆன பிறகு குறிப்பிட்ட இந்த 1 மந்த்துக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ப்ராப்பரா நீங்க செய்யும் போதும் அந்த பொசிஷன் கரெக்டா உட்காந்து குழந்தைக்கு பால் கொடுத்தாலே அந்த பெரிய பாதிப்புல நீங்க வந்து தவிர்த்துக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலேயே நிறைய டிப்ஸ். உண்மையிலேயே இதை விட முக்கியமா வந்து அக்குபஞ்சர் சிகிச்சையில பிரசவித்த பெண்களுக்கான வலி நிவாரணம் இருக்கிறது அப்படிங்கிறத முக்கியமா நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கோம். கேட்ட தாய்மார்கள் மிகுந்த பயனடைந்திருப்பார்கள். நிகழ்ச்சியில் உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி பங்கேற்று பிரசவித்த தாய்மார்களுக்கான வலி மேலாண்மை குறித்து இதுவரை நம்மோடு கலந்துரையாடியதற்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமுரசு நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவித்தேன். நன்றி சார், வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி. மிக்க நன்றி. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய நலமை நலமா நிகழ்ச்சியில் நாம் இதுவரை கும்பகோணம் அஷிஃபா அக்குபஞ்சர் மருத்துவமனை மற்றும் கூத்தாநல்லூரில் இயங்கி வரக்கூடிய அஷிஃபா அக்குபஞ்சர் மருத்துவமனையினுடைய சிறப்பு தெரபிஸ்ட் டாக்டர் ஃபாத்திமா கஃபூர் அவர்களோடு உரையாடினோம். பிரசவித்த பெண்கள் எதிர்கொள்ளும் வலிகளை எவ்வாறு மேலாண்மை செய்வது, வாழ்வியலில் ஏற்படுத்த வேண்டிய தீர்வுகள், உணவுகள் வழியாக ஏற்படுத்த வேண்டிய தீர்வுகள் பற்றி மிக தெளிவாக பேசினார்கள். அதோடு மிக முக்கியமாக அக்குபஞ்சரில் என்ன மாதிரியான வலி நிவாரண சிகிச்சை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்தினார்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்காக அவர்களுக்கு நன்றி சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு அழைப்பாளரோடு சந்திக்கும் வரை நன்றியும் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாம் வலைக்கும் சலாம். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.